நான் இங்க ஒரு ஸ்கூல் கதை ஆக்ட் பண்ணேன். தானே முடிச்சல நடிக்கிறதுக்கு முந்தின வருஷம். அதுல வந்து அவங்க ஒரு டீச்சர். நான் வந்து ரொம்ப நாட்டி ஸ்டூடெண்ட். அதுல முழுசா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன். இதுல ஏதாச்சும் உன்னை கூப்பிடுறது, ஜோதின்னு கூப்பிடுறதா, லதான்னு கூப்பிடுறதா, கிரிஜான்னு கூப்பிடுறதா அப்படின்னு. எதை ஒன்னா நீங்க கூப்பிடுங்க டீச்சர் அப்படின்னு. அப்போதுல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஆச்சின்னு கூப்பிடும்போது அந்த வார்த்தையினுடைய பொருள் எனக்கு அப்ப தெரியாது. ஆச்சி அப்படின்னா ஆட்சி எல்லாம் கிடையாது, நீ என்ன ஆத்தான்னு கூப்பிடணும், உன்னை நான் தத்தெடுத்துட்டேன்னுவாங்க. இப்ப சிவகுமார் சாரோட கிரேட்னஸ் என்னன்னா, அவர் நடித்த படங்களை பார்க்கும்போது எல்லாமே முக்கால்வாசி ஃபீமேல் ஓரியன்டட் படங்களா இருக்கும். பட் வெளியே வர்றப்ப இவர் தான் மனசுல நினைப்பார். அவ்வளவு பிரில்லியன்ட் ஆக்டர் அவர். இப்ப நான் நிறைய படங்கள் அவரை வந்து மறுபடியும் டிவில பாத்திருக்கேன். இந்த படங்கள்லாம் எப்படி சூஸ் பண்ணாரு இவரு அப்படின்னு நினைப்பேன். அண்ட் ஃபேவரட் காமெடியன் விமென்ல யாராவது உங்களை தவிர? ஏன்னா நீங்க தான் ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஹைல இருக்கீங்க. மனோரமா தான் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்? என்ன வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த சினிமால வந்து பொடின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் இங்க ஒரு ஸ்கூல் கதை ஆக்ட் பண்ணேன். தானே முடிச்சல நடிக்கிறதுக்கு முந்தின வருஷம். அதுல வந்து அவங்க ஒரு டீச்சர். நான் வந்து ரொம்ப நாட்டி ஸ்டூடெண்ட். அதுல சோ அவங்க ரொம்ப பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் மாதிரி. அப்போ கிளாஸ்ல அவங்க வந்துட்டு எல்லாரும் பேரையும் சொல்லுங்க அப்படின்னா, அப்ப என் பேரு ஜோதி, ஜோதிர், லதா, கிரிஜா. முழுசா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன். இதுல ஏதாச்சும் உன்னை கூப்பிடுறது, ஜோதின்னு கூப்பிடுறதா, லதான்னு கூப்பிடுறதா, கிரிஜான்னு கூப்பிடுறதா அப்படின்னு. எதை ஒன்னா நீங்க கூப்பிடுங்க டீச்சர் அப்படின்னு. அப்போதுல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஆச்சின்னு கூப்பிடும்போது அந்த வார்த்தையினுடைய பொருள் எனக்கு அப்ப தெரியாது. ஆச்சி அப்படின்னா ஆட்சி எல்லாம் கிடையாது, நீ என்ன ஆத்தான்னு கூப்பிடணும், உன்னை நான் தத்தெடுத்துட்டேன்னுவாங்க. கடைசி வரைக்கும் ஆக்ட் பண்ண எல்லா படத்துக்கும் அவங்களோட தான் நான் உட்காந்து சாப்பிடணும். இங்க இது ரொம்ப நல்லா கிடைக்கும், அதை சொல்லுப்பா, அதுக்கு நல்லா கிடைக்கும். அவங்கதான் எனக்கு ஆர்டர் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட தான் நான் உட்காரணும். வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்தா எங்க அது அந்த பொடி எங்க போச்சு அப்படின்னுவாங்க. அவங்களோட இழப்பு உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பாதிச்சு? ரொம்ப 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 ரொம்ப. அவங்க என்ன மட்டும் இல்ல, என்ன கொஞ்சம் பர்சனலாவும் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரிக்கே மறுபடியும் பெரிய இழப்பு. கரெக்ட். நல்ல ஒரு அவதாரங்கள் மாதிரி வந்து போறவங்க. ஓகே, இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி மூவிஸ் நிறைய எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி இப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரினா என்ன மாதிரி மூவிஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஹீரோயினை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதான், கிளாமர் இருந்தாதான் அப்படின்ற மாதிரி, அதுதான் அந்த படம் நிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் போய் அப்படி இல்லாத படங்களும் ஓடுங்கிற நம்பிக்கையுள்ள இயக்குநர்கள் வரணும். கண்டிப்பா. இப்ப என்ன பிரச்சனை, அந்த மாதிரி படங்கள் வரும்போது கூட நடிக்கிறதுக்கு எந்த ஒரு 4 படம் பண்ண ஒரு ஹீரோ கூட நடிக்க மாட்டாங்க. இப்ப சிவகுமார் சாரோட கிரேட்னஸ் என்னன்னா, அவர் நடித்த படங்களை பார்க்கும்போது எல்லாமே முக்கால்வாசி ஃபீமேல் ஓரியன்டட் படங்களா இருக்கும். பட் வெளியே வர்றப்ப இவர் தான் மனசுல நினைப்பார். அவ்வளவு பிரில்லியன்ட் ஆக்டர் அவர். இப்ப நான் நிறைய படங்கள் அவரை வந்து மறுபடியும் டிவில பாத்திருக்கேன். இந்த படங்கள்லாம் எப்படி சூஸ் பண்ணாரு இவரு அப்படின்னு நினைப்பேன். பத்ரகாளிங்கிற படம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சமீபத்துல என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தான் பார்த்தேன். ஹீரோயின் ஓரியன்டட் தான் அது. பட் சிவகுமார் சார் பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட்லயே நிக்குது. அப்படி நிறைய படங்கள் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்களே. இப்ப பெரிய ஹீரோஸ் இல்லைன்னா எப்படி பிசினஸ் ஆகும்? அப்போ ஹீரோயினை வச்சு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரிதான் படங்கள் பண்ணுவாங்க. அது இல்லாம பாலச்சந்தர் சார் மாதிரி, பாரதிராஜா சார் மாதிரி, பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு கான்பிடென்டான இயக்குனர், மகேந்திரன் சார் மாதிரி, அந்த மாதிரி டைரக்டர்ஸ் மறுபடியும் வந்தாதான் டைரக்டர்ஸுக்கும் வேல்யூ வரும், ஸ்டோரிஸ்க்கும் வேல்யூ வரும். ஓகே, டைரக்டர்ஸ் பத்தி சொல்றீங்க. ப்ரொடியூசர்ஸ் அவங்களும் இத கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நீங்க வந்து ப்ரொடியூசர் தான் ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம் அப்படினு சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா, ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம் அப்படினு. ஹீரோ ஒரு படத்தினுடைய கதாநாயகனே ப்ரொடியூசர். அதுவும் சினிமா தெரிஞ்ச அந்த காலத்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரியா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. இவரை வச்சு ஒரு படம் பண்றோம், இந்த ஆக்டர் வச்சு படம் பண்றோம் மட்டுமே பிசினஸ் மட்டும் நம்பி வர்றவங்களுக்கு ரொம்ப அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே காம்ப்ரமைஸ் கிடையாது. அது தன்னம்பிக்கை வேணும். நான் இந்த படம் எடுக்கிறேன், என்னுடைய சப்ஜெக்ட் நாய்க்குட்டி தான் ஹீரோ, இதை வச்சு நான் இதை ஓட்டி காமிப்பேங்கிற கான்பிடன்ஸ் சொல்லி இயக்குனர் நான் சொல்றேன். ஹீரோயின்ஸை வச்சு படம் பண்ணாதான் கான்பிடன்ஸ் நான் சொல்ல வரல. 99 வயசு ஒரு பாட்டி, அவங்கதான் படம் ஃபுல்லா வர்றாங்கன்னா அது ஓடும்னு எனக்கு நம்பிக்கை வரணும்.
கதை தான் முக்கியம் இல்லையா? கதை முக்கியம், அதை எடுக்கும் டைரக்டர் யாருங்கிறது ரொம்ப கண்டிப்பா. முக்கியம்.